என்னையும் வேதித்தேரிய பயன்படுத்திய இசப்பார்க்கே மகிமை உண்டாவதாக. யாத்ராகமம் அதிகாரம் 21. கேள்வி 1. எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டால் அவன் எத்தனை வருஷம் சேவிக்க வேண்டும்? விடை 6 வருஷம். யாத்ராகமம் 21:2. கேள்வி 2. எபிரேய அடிமை எந்த வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன்? விடை 7ஆம் வருஷம். யாத்ராகமம் 21:2. கேள்வி 3. அடிமையானவன் ஒன்றுக்காரனாய் வந்திருந்தானால் எப்படி போக கடவன்? விடை ஒன்றுக்காரனாய். யாத்ராகமம் 21:3. கேள்வி 4. அடிமையானவன் விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தானால் எப்படி போக கடவன்? விடை அவன் பெஞ்சாதி அவனோட கூட போக கடவள். யாத்ராகமம் 21:3. கேள்வி 5. அடிமையானவனுக்கு எஜமான் விவாகம் செய்து கொடுத்திருந்தால் அடிமையானவனின் மனைவி பிள்ளைகள் யாரை சேர கடவர்கள்? விடை எஜமானை. யாத்ராகமம் 21:4. கேள்வி 6. வேலைக்காரன் தன் எஜமான் தன் பெஞ்சாதி பிள்ளைகளை நேசித்து தான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால் எஜமான் அவனை யாரிடத்தில் அழைத்து கொண்டு போக வேண்டும்? விடை நியாயாதிபதிகள். யாத்ராகமம் 21:5. கேள்வி 7. விடுதலை பெற்று போக மனதில்லாத வேலைக்காரனை எஜமான் என்ன செய்ய வேண்டும்? விடை கதவின் அல்லது கதவு நிலையின் அருகே சேர பண்ணி அவன் காதை கம்பியினால் குத்த கடவன். யாத்ராகமம் 21:6. கேள்வி எண் 8. யாராக விற்கப்பட்டவள் விடுதலை பெறலாகாது? விடை வேலைக்காரி. யாத்ராகமம் 21:7. கேள்வி 9. எஜமானின் பார்வைக்கு வேலைக்காரி எப்படிப்பட்டவளாய் போனால் அவள் மீட்கப்படலாம்? விடை தகாதவளாய். யாத்ராகமம் 21:8. கேள்வி 10. வேலைக்காரிக்கு துரோகம் பண்ணி அந்நியர் கையில் விற்று போட யாருக்கு அதிகாரம் இல்லை? விடை அவள் எஜமானுக்கு. யாத்ராகமம் 21:8. கேள்வி 11. வேலைக்காரியை தன் குமாரனுக்கு நியமித்திருந்தானால் எஜமான் அவளை யாரை நடத்துவது போல நடத்த கடவன்? விடை தன் குமாரத்திகளை. யாத்ராகமம் 21:9. கேள்வி 12. எஜமான் தன் குமாரனுக்கு வேறொரு பெண்ணை கொண்டானாகில் தன் வேலைக்காரிக்கு எவைகளில் குறைவு செய்யாமல் இருக்க வேண்டும்? விடை அவளுக்குரிய அன்னவஸ்திர விவாக கடமை. யாத்ராகமம் 21:10. கேள்வி 13. எஜமான் தன் வேலைக்காரிக்கு அவளுக்குரிய அன்னவஸ்திர விவாக கடமை செய்யாமற் போனால் அவள் எப்படி விடுதலை பெற்று போக கடவள்? விடை பணம் கொடாமல். யாத்ராகமம் 21:11. கேள்வி 14. ஒரு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாய் என்ன செய்யப்பட கடவன்? விடை கொலை. யாத்ராகமம் 21:12. கேள்வி எண் 15. ஒருவன் பதிவிருந்து கொள்ளாமல் தேவ செயலாய் கொன்றால் என்ன நியமிக்கப்படும்? விடை அவன் ஓடிப்போய் சேர வேண்டிய ஸ்தலம். யாத்ராகமம் 21:13. கேள்வி 16.
பிறனுக்கு விரோதமாக சதி மோசம் செய்து துணிகரமாய் கொன்று போடுபவனை எங்கிருந்தும் பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும். விடை தேவனின் பலிபீடத்தில் இருந்தும். யாத்ராகமம் 21:14. கேள்வி எண் 17. தன் தகப்பனையா தன் தாயையாவது என்ன செய்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். விடை அடிக்கிறவன் சபிக்கிறவன். யாத்ராகமம் 21:15-17. கேள்வி 18. ஒரு மனிதனை திருடி விற்று போட்டவன் நிச்சயமாய் என்ன செய்யப்பட கடவன். விடை கொலை. யாத்ராகமம் 21:16. கேள்வி எண் 19. யார் திரும்ப தன் ஊன்றுகோலை பிடித்து கொண்டு நடமாடினால் அடித்தவன் ஆக்கினைக்கு நீங்களாயிருப்பான். விடை ஒருவன் கல்லெறிந்ததினால் கையால் அடித்ததினால் சாவாமல் கட்டில் கிடையாய் கிடந்தவன். யாத்ராகமம் 21:18-19. கேள்வி 20. அடித்தவன் எதை கொடுத்து அவனை நன்றாய் குணமாக்குவிக்க கடவன். விடை வேலை மினக்கெட்ட நஷ்டம். யாத்ராகமம் 21:19. கேள்வி 21. ஒருவன் தனக்கு அடிமையானவளை கோலால் அடித்ததினாலே இறந்து போனால் என்ன செய்யப்பட வேண்டும். விடை பழிக்கு பழி வாங்கப்பட வேண்டும். யாத்ராகமம் 21:20. கேள்வி 22. அடிமை எத்தனை நாள் உயிரோடு இருந்தால் பழி வாங்க வேண்டியதில்லை. விடை 1 அல்லது 2 நாள். யாத்ராகமம் 21:21. கேள்வி 23. மனிதர் சண்டை பண்ணி கர்ப்பவதியான ஒரு ஸ்திரீயை அடித்து அவள் கர்ப்பம் விழுந்து போனால் அடித்தவன் என்ன செய்ய வேண்டும். விடை அடிப்பட்ட ஸ்திரீயின் புருஷன் மேல் சுமத்துகிறதற்கு தக்கதாயும் நியாயாதிபதிகள் செய்யும் தீர்ப்பின்படியும் தண்டம் கொடுக்க வேண்டும். யாத்ராகமம் 21:22. கேள்வி 24. மனிதர் சண்டை பண்ணி கர்ப்பவதியான ஒரு ஸ்திரீயை அடித்து வேறே சேதம் உண்டானால் அடித்தவன் என்ன செய்ய வேண்டும். விடை ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு பழி கொடுக்க வேண்டும். யாத்ராகமம் 21:23-25 வரை. கேள்வி எண் 25. ஒருவன் தன் அடிமையின் கண்ணை அடித்ததினால் அதை கெடுத்தால் என்ன செய்ய வேண்டும். விடை கண்ணுக்கு பதிலாக அடிமையை விடுதலை பண்ணிவிட வேண்டும். யாத்ராகமம் 21:26. கேள்வி 26. ஒருவன் தன் அடிமையின் பல்லை உதிர அடித்தால் என்ன செய்ய வேண்டும். விடை பல்லுக்கு பதிலாக அடிமையை விடுதலை பண்ணிவிட வேண்டும். யாத்ராகமம் 21:27. கேள்வி 27. ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயையாவது மாடு முட்டி சாவுண்டானால் அந்த மாடு என்ன செய்யப்பட வேண்டும். கல்லெறியப்பட வேண்டும். யாத்ராகமம் 21:28. கேள்வி 28. எந்த மாட்டின் மாம்சம் புசிக்கப்படலாகாது. விடை புருஷனையாவது ஸ்திரீயையாவது முட்டி சாவுண்டாக்கிய மாடு. கேள்வி 29. எப்பொழுது மாட்டின் எஜமான் ஆக்கினைக்கு நீங்களாயிருப்பான். முட்டி சாவுண்டாக்கிய மாடு கல்லெறியப்பட்டும் அதன் மாம்சம் புசிக்கப்படாதும் இருக்கும் பொழுது. யாத்ராகமம் 21:28. கேள்வி எண் 30. மாடு வழக்கமாய் முட்டும் என்று எஜமான் அறிந்தும் அதை கட்டி வைக்காததினால் அது ஒருவரை கொன்றால் செய்ய வேண்டியது என்ன.
விடை மாடும் கல்லெறியப்பட வேண்டும், எஜமானும் கொலை செய்யப்பட வேண்டும். யாத்ராகமம் 21:29. கேள்வி 31. அபராதம் கொடுக்கும்படி தீர்க்கப்பட்டதானால் எதை மீட்கும் பொருளாக விதிக்கப்பட்ட அபராதத்தை கொடுக்க கடவன்? தன் ஜீவனை. யாத்ராகமம் 21:30. கேள்வி 32. மாடு ஒரு அடிமையை முட்டினால் அதற்கு உடையவன் என்ன செய்ய வேண்டும்? விடை எஜமானுக்கு 30 சேக்கல் நிறையான வெள்ளியை கொடுக்க கடவன். மாடு கல்லெறியப்பட வேண்டும். யாத்ராகமம் 21:32. கேள்வி 33. குழியை திறந்து வைத்து அல்லது அதை வெட்டி மூடாதே போய் அதிலே மாடாவது கழுதையாவது விழுந்தால் குழிக்கு உடையவன் என்ன செய்ய வேண்டும்? விடை அதற்கு ஈடாக பணத்தை மிருகத்தின் எஜமானுக்கு கொடுக்க கடவன். செத்ததோ அவனுடையதாக வேண்டும். யாத்ராகமம் 21:33-34. கேள்வி 34. ஒரு மாடு மற்றவனுடைய மாட்டை முட்டி செத்தால் இரு மாட்டின் எஜமான்களும் என்ன செய்ய வேண்டும்? விடை உயிரோடு இருக்கிற மாட்டை விற்று கிரயத்தை பங்கிட்டு செத்ததையும் பங்கிட்டுக் கொள்ள கடவர்கள். யாத்ராகமம் 21:35. கேள்வி 35. மாடு முன்னமே முட்டுகிற மாடென்று எஜமான் அறிந்திருந்தும் கட்டி வைக்காதிருந்தால் என்ன செய்ய வேண்டும்? மாட்டுக்கு மாட்டை கொடுக்க வேண்டும். செத்ததோ அவனுடையதாக வேண்டும். யாத்ராகமம் 21:36.